ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி வாங்க வீடியோக்கு போகலாம். வாங்க, இந்த உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். கழுவிட்டு இது நம்ம தோல் சீவிக்கலாம். பெரிய சைஸ்ன்றதுனால ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்தமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் இந்த உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ காரம், 1 ஸ்பூன் தேவைன்னா நம்ம 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், அது தண்ணி வடிகட்டிட்டு செய்கிறதுக்கு. இப்போ இந்த அளவு போட்டேன், 2 ஸ்பூனு. அதுக்கு சால்ட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு உருளைக்கிழங்கு தான். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே கலந்துட்டு நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இப்போ இது மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அப்படியே கலந்து விட்டு இதை மூடிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் இதில் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதுக்கு அடுத்து செய்வோம். இப்போதைக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நம்ம மூடி வச்சோம் இல்லையா, இப்போது 10 நிமிஷன்றது கலவர் கூட ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கலந்துட்டு வடிச்சிடுவோம் தண்ணியை. இது எப்பவுமே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு ஊற வச்சோடனே இந்த மாதிரி தண்ணி விட்டுறோம். இப்போ வடிச்சிட்டு நம்ம இதை பொரிச்சிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்பூனில் எடுத்து போடுவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது உடனே மேலே வராது. கொஞ்சம் நேரம் ஆனால் தான் வேகும். இன்னும் நல்லா ப்ரௌனாக வரணும். அப்போ தான் நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடாத உருளைக்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது கரெக்டாக பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது, அது முடிஞ்சிச்சு. ஊருக்கு ஊருக்கு போனோம், தயிர் சாதம்லாம் மேட்சாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே சமயம் இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி பண்ணாக்கா இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செஞ்சால் அது சீக்கிரம் கெட்டு போய்டும். இதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்கள் வீட்டில். லேசாக வாசனைக்கு கருப்பில் 2 போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொடி மாசு நல்லா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ஒன்று டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இது உப்பு காரம்லாம் சேர்ந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.